கடவுள் இல்லை, வேதம் பொய் என்று சொல்பவர்களை நாத்திகள் என்று கூறுகிறோம். பிரபல எழுத்தாளரான ராபர்ட் ஜி இங்கர்சால் அமெரிக்க நாத்திய வழக்கறிஞர். அவருடைய நண்பர் லிவ் வேலஸ், அவரும் ஒரு அமெரிக்க நாத்திய வழக்கறிஞர். ராபர்ட் இங்கர்சால் 11/8/1836 முதல் 21/7/1899 வரை 66 ஆண்டுகள் வாழ்ந்தார். லிவ் வேலஸ் 14/1827 முதல் 15/6/1905 வரை 78 ஆண்டுகள் வாழ்ந்தார். இருவரும் கிறிஸ்துவம் பொய் என்று நிரூபிப்பதற்காக ஒரு நூல் எழுத ஆரம்பித்தனர். எனவே வேதத்தை ஆராய்ந்தனர். அதன் விளைவாக தீவிர பக்தனாக மாறி லிவ் வேலஸ் பென்கர் என்ற நாவலை எழுதினார். அந்த புத்தகத்தை வாசித்த அனைவர் மெய்யான கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கின்றார்கள். பரம்பரை கிறிஸ்தவராகிய நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை நாம் வாழ்வில் ஆர்ந்திருக்கிறோம், அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறோமா என்று நிதானித்து அறிய வேண்டும். சங்கீதம் 53:1 தேவன் இல்லை என்று மதியேடன் தன் இருதயத்தில் சொல்லிக்கொள்கிறான். Psalms 53:1 The fool says that there is no God. One song. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஏற்று தருகிறார் என்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஏற்று தருகிறார் என்று தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, லிவ் வேலஸ் பென்கர் என்ற நாவலை எழுதினார் என்று அறிந்து கொண்டேன். அதன் மூலம் அந்த புத்தகத்தை வாசித்தவர்கள் மெய்யான கிறிஸ்தவர்களாக மாறி இயேசுவை பின்பற்றினார்கள் என்று அறிந்து கொண்டேன். சுவாமி, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நாத்திய அமெரிக்க வழக்கறிஞர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு ஒரு நாவலை எழுதினார்கள் என்று அறிந்து கொண்டேன். சுவாமி, நானும் கூட உமது அன்பை பிரஸ்தாபிக்க உமது வேதத்தை ஆராய்ந்து மற்றவர்களுக்கு உங்களை குறித்து சொல்ல கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன்.